இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நிறைய குடும்பங்கள் சிதறி போயிருக்கிறது. நிறைய குடும்பங்களிலே இப்போ சிதறி போயிருக்கிற என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சில அநேக சகோதரிகள் சொல்வதை கேட்க முடிகிறது. நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், 2-3 பிள்ளையை பெற்றுட்டேன், அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு தான் நான் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், மற்றபடி எனக்கும் அவருக்கு ஒரு உண்மையான ஒரு அன்பு கிடையாது, சமாதானம் கிடையாது. அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். என் பிள்ளைக்காக வாழ்கிறேன், பிள்ளையை பெற்றுட்டேன், வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எதுக்கு துணையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிக்கும்படி, கணவன் மனைவி ஒரே சரீரமாய் இருக்கும்படி, அவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் சுகத்தோடு பலத்தோடு வாழும்படி சமாதான காரணர் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். இப்படித்தான் ஒரு குடும்பம் வாழணும், இப்படி தான் ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் உருவாக்கியிருக்கிறார். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில், இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு உண்மையான ஒரு அன்பு இல்லாத ஒரு நிலைமை, உண்மையான ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை, ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்லுகிற நிறைய பெண்கள் சகோதரிமார்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நான் அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சுட்டு சொல்கிறாங்க. சில பேர் லவ் பண்ணி கல்யாணம் முடித்து வாழ்க்கையில் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நிறையா இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த நாளிலே அப்படிப்பட்ட குடும்பங்களிலே கர்த்தர் உதவி செய்யணும். கணவன் சொல்கிறது மனைவி கேட்குற, மனைவி நீ அங்கே வந்தால் தான் நான் இருப்பேன், இங்கே வந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. வேறு வரி இல்லாமல் கணவன் என்ன செய்வார், பிரிஞ்சுட்டு என்ன செய்வார், போவார். அவள் அங்கே இருக்க பிடிக்கல, அங்கே இருக்க பிடிக்கல அப்படின்ட்டு. இதெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சங்கீதம் 115:12, சங்கீதம் 115:12, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு ஒரு குடும்பம் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன அர்த்தம்னு கேட்டால், சமாதானம் இல்லாமல் வாழ்வார்கள், ஆசீர்வாதம் இல்லை. ஒரு மனது இல்லாமல் வாழ்வார்கள், ஆசீர்வாதம் இல்லை. கடன் பிரச்சனையோடு வாழ்வார்கள், ஆசீர்வாதம் இல்லை. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் பிரிந்து வாழ்வார்கள், ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு குடும்பத்தை எப்படி இருக்க சொல்கிறாருன்னு கேட்டால், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். அப்போ இஸ்ரவேல் குடும்பம்னா யார்? உலக மனிதர்களா? இஸ்ரவேல்னா யார்? எல்லாம் சொல்லுங்கள். இஸ்ரவேலர்னா நான் தான். சொல்லுங்கள், நான் தான். அப்போ நம்மளை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? முக்கியமாக ஆசீர்வதிக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் எத்தனை பிரச்சனை, எத்தனை பிரிவினை, எத்தனை முரண்பாடு, எத்தனை சண்டைகள், எத்தனை கேஸு, எத்தனை கோர்ட்டு, எத்தனை பிரிவினைகள், எத்தனை டைவர்ஸ், இப்படி போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு தான் துணையை கொடுக்கிறார். ஆனால் அந்த துணை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தாழ்மையாக இன்றைக்கி வாழாமல் ஒரு பொம்மை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நான் ஒன்றா இருப்பேன் அப்படின்னு வாயை திறந்து உடன்படிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி தான் செய்கிறாங்க. ஆனால் அது நிலைத்திருக்க முடிய மாட்டேங்குது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிளவுகள், இப்படிப்பட்ட பிரிவினைகள், இப்படிப்பட்ட சண்டைகள், இப்படிப்பட்ட போராட்டங்கள், சில குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை, மகள் மூலமாக பிரச்சனை, இது ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டால், நம்ம கர்த்தரை ஆரம்பத்துலேருந்தே கரெக்டாக நம்ம கொண்டு வந்தோம்னா பிள்ளைய நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை வாழ்வாங்க. அப்போ இதுக்கு பைபிளில் இதுக்கு எந்த குடும்பம் நல்லா இருந்துச்சு, எந்த குடும்பம் பிரச்சனை இல்லாமல், எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்க தானே செய்யும், எல்லா குடும்பத்தில் சண்டை வரத்தானே செய்யும், எல்லா குடும்பத்திலும் இப்படிப்பட்ட நிலைமை இருக்க தானே செய்யுது அப்போ நீங்கள் சொல்லலாம், கேட்கலாம். ஆனால் பைபிளில் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யோபுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு, ஏன்னா அவருக்கு பிள்ளை இருந்துச்சு, அவர் சன்மார்க்குன்னு உத்தமனாக இருந்தார், என்ன. ஆனால் அவர் குடும்பத்தில் அவர் பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள், எப்படி நடந்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைய வாழ்க்கையில் அந்த குடும்பத் தலைவர் அந்த யோபு தகப்பன். அப்போ அந்த பிள்ளைகளை எப்படி நடத்தினார், அந்த குடும்பம் எப்படி இருந்தது என்று கேட்டால், யோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 5ஆம் வசனத்தில், விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான்.
இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். இது பழைய ஏற்பாட்டில் ஒரு தகப்பனார் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஒருவேளை பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்தாலும் எல்லா பிள்ளைகளையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து எல்லா பிள்ளைகளையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு, ஒருவேளை நீ 2 வருஷம் என்னை பிரிஞ்சு வாழ்ந்துட்ட, நீ 3 வருஷம் அந்த ஊரில் இருந்த, நீ 2 வருஷம் அந்த ஊரில் இருந்த, ஆனால் இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா கூடி இருக்கிறோம். ஒருவேளை நீ உன் இதயத்தில் நீ பாவம் பண்ணியிருப்பாயானால், உன் இதயத்தில் நீ தப்பு பண்ணியிருப்பாயானால், நாம் என்ன செய்வோம்? பாவ நிவர்த்தி பலி செலுத்துவோம் சொல்லி பாவ மன்னிப்பு பெற்று என்ன செய்கிறாங்க அவர்கள். அதை திருப்பி சொல்லுங்களேன் பார்ப்போம், நல்லா கவனிச்சு கேளுங்க அந்த வசனத்தை. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி. அப்ப தேவனை இருதயத்திலே தூசித்திருப்பார்கள். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனை இருதயத்தில் தூசித்தால் கூட பாவம். அப்புறப்பட்ட பாவம் செய்யும் போது என் பிள்ளைகளுக்கு பின்னாடி சாபம் வந்துடும், என் பிள்ளைகளுக்கு பின்னாடி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனார் பிள்ளைகளை அழைத்து, நீ உன் இதயத்தில் தேவனை குறித்து முறுமுறுத்து இருக்கலாம், உன் இதயத்தில் தேவனை குறித்து சந்தேகப்பட்டிருக்கலாம், உன் இதயத்தில் நீ ஜெபிக்க முடியல, அப்படி இருக்கிற இப்படி இருக்குன்னு சொல்லி கடவுளை குறித்து குற்றப்படுத்தியிருக்கலாம். நீ ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தால் அது தவறு, அது தப்பு. அதற்காக நான் பலி செலுத்தி ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளெல்லாம் என்ன செய்கிறாரு? மன்னிப்பு கேட்க வச்சு தகன பலி செலுத்துறாரு. பார்த்து ஒரு தகப்பனார் செய்யக்கூடிய ஒரு கடமை. இன்னைக்கு நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள் எல்லாமே பரலோகத்துக்கு போகணும். அப்போ என்ன செய்யணும்? குடும்பம். இதுக்கு பேர் தான் குடும்பம். குடும்பம் என்னன்னா, ஒரு இடத்துல கூடுறது, ஒரு இடத்துல வாசம் பண்ணுவது, ஒரு இடத்துல தங்குவது, ஒரு இடத்துல இருப்பது, அதுக்கு பேர் குடும்பம். அப்போ அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணும்னு கேட்டால், பலி செலுத்துகிற குடும்பமாக இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்போடு வாழாமல் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தகன பலி செலுத்துகிற குடும்பமாக இருந்த குடும்பம் தான் அந்த யோபு குடும்பம். அந்த பிள்ளைங்க பாருங்க, சம்பூர்ணமாக அழகுள்ள பிள்ளைகளாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க வேதத்தில். அப்போ அந்த பிள்ளையை கஷ்டப்பட்டதாக வேதனைப்பட சொல்லலை. யோபு கஷ்டப்பட்டார், அது பிசாசு மூலமாக. ஆனால் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இது பழைய ஏற்பாடு. சரி, புதிய ஏற்பாடில் ஒரு அதிகாரத்தை எடுப்போம். அப்போஸ்தலர் 10:2. புதிய ஏற்பாடில் ஒரு குடும்பத்தை பார்ப்போம். பழைய ஏற்பாடில் யோபு குடும்பத்தை பார்த்தோம், அவர் எப்படி வாழ்ந்தார், அங்கே அந்த வசனம் இருக்கிறது. இதை புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறாரு. எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும், தன் வீட்டில் இருக்கிற பிள்ளை குட்டி தாய் தப்ப எல்லாரும் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து, தேவனுக்கு, கடவுளுக்கு, இயேசுவுக்கு, தெய்வத்துக்கு பயந்தவனமாய் இருந்து, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி. யாரு? கொர்நேலி மட்டுமா? குடும்பமாக என்ன செய்யறாங்க? தேவனை நோக்கி என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு குடும்பம். முதல் பார்த்த குடும்பம் பழைய ஏற்பாட்டு குடும்பம். ஆனால் இந்த குடும்பம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு குடும்பம். தானம் தர்மம் பண்ண முடியும். இப்போ நம்ம தானம் தர்மம் பண்ண முடியாது, ஆனால் ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக இருக்கணும். அதை இருந்தால் தான் தானம் தர்மம் பண்ண முடியும், இல்லைன்னா. ஆனால் அந்த குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக இருந்தனால, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்த குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவர் அதில் தூதன் நிற்கிறார். அது கீழே வாசிக்க பார்ப்போம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு. கவனிங்க, ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தகப்பன், பிள்ளை பெற்ற ஒரு தகப்பன் ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி ஒரு அப்பாட்ட பேசுகிறார். இப்படிப்பட்ட அப்பாமார்கள் தேவை. கொர்நேலி போல அப்பாமார்கள் தேவை. கொர்நேலி பிள்ளை பெற்றவர் தான். ஆனால் அவர் ஜெபிக்கிற ஜெபத்தில், அவர் துதிக்கிற துதியில், ஆராதிக்கிற ஆராதியில் ஒரு தூதன் ஜெபிக்கும் போது முன்னாடி நிற்கும்படி தூதன் சரளமாக ஒரு மனிதனை போல அந்த கொர்நேலியோட பேசுகிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரு, எப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற குடும்பம் வாழ்ந்திருப்பாரு, எப்படி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு தகப்பனாக வாழ்ந்திருப்பாரு. பார்த்துக்கொள்ளுங்க. இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு குடும்பம். பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த கொர்நேலி போல ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா, அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. கொர்நேலி குடும்பத்தில் ஒருத்தனுக்கு மண்டக்காய்ச்சல், ஒருத்தனுக்கு தலைவலி, ஒருத்தன் செத்தான், ஒருத்தன் வந்தான், ஒருத்தன் போனான், ஒருத்தன் கெட்டு போயிட்டான், அப்படிங்கிற அந்த இதே இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க. இல்லை, ஜெபிக்கிற குடும்பம், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு குடும்பம். பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட குடும்பம் கொர்நேலி குடும்பம் போல நம்ம குடும்பம் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க.
நீ குடும்பத்தில் மக வந்து என்ன செய்யுது, அம்மாட்ட பேச மாட்டேங்குது. புருஷன் வந்து பொண்டாட்டி வந்து பேச மாட்டேன், சோறை போட்டு வச்சுட்டு எனக்கு அங்கே திரும்பிட்டு உட்காந்துக்கு பொண்டாட்டி ஒரு சாப்பிட்டு தட்டை கழுவி வச்சுட்டு போயிடுவார். இப்பெல்லாம் குடும்பம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்காரர் வருவார், அம்மா வருவாங்க, சோறை போட்டு வச்சுவாங்க, வச்சுட்டு போயிடுவாங்க. டக்குன்னு போய் பிள்ளையை வச்சுட்டு உங்கள் அப்பனை சாப்பிட சொல்லு, சோறு போட்டு வச்சுருக்கீங்க சாப்பிட சொல்லு அப்படி அந்த அம்மா வாசப்பில் உட்காந்துரும். அவர் சாப்பிட்டு போவார். அந்த டப்பாவில் காசு வச்சுருக்கீங்க உங்கள் அம்மா எடுக்க சொல்லு அப்படின்னுவார் அவர். என்ன இதுக்கு பேர் குடும்பமானு கேட்குறேன். இப்படி குடும்பங்கள் இப்படி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிற குடும்பத்தில் தூதன் வரமாட்டார், வேற ஒருத்தன் வருவான். கொர்நேலியு எல்லாம் சொல்லுங்க, கொர்நேலியு குடும்பம் போல என் குடும்பம் மாறுவதாக. சங்கீதம் 143:8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இப்ப கவனிங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிற தலைவனும் தலைவியும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்களும் ஏன்னா எப்படி இருக்கணும். நீங்க வெளியே எந்த மனிதனும் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நாளுக்குடான காரியத்தை நீங்கள் யாரிடமே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் காலையில் எந்திரிச்சு நீங்கள் தேவன்கிட்ட எப்படி நீங்கள் முறையிடணும் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலையில் உங்களுடைய கிருபையை என் காதில் என்ன செய்யணும், கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நான் நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு இந்த நாளிலே நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே வரக்கூடாது, எதை நடத்தணும், எதை நடத்தக்கூடாது, எல்லா காரியத்தையுமே எனக்கு நீங்கள் ஆலோசனை கர்த்தர் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நாளிலே உங்கள் ஆத்துமாவில் கர்த்தர் என்ன செய்யணுமா, உயர்த்தணும் போட்டிருக்கு. உங்கள் ஆத்துமாவில் இதயத்திலிருந்து கர்த்தரை மையப்படுத்தணும், இதயத்திலிருந்து கர்த்தரை துதிக்கணும், இதயத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அப்போ அந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களுக்கு அந்த நாளுக்குண்டான தேவைகள், அந்த நாளுக்குண்டான ரேமா வார்த்தை, அந்த நாளுக்குண்டான ஆலோசனைகள் அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். உங்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகுது, நாளைக்கு அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும் சொல்ல முடியாது. சில காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இந்த காலை வேளையில் உங்களுடைய கிருபையை நான் கேட்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளுக்குண்டான எத்தனை பிரச்சனை இருந்தாலும், எத்தனை போராட்டம் இருந்தாலும், எத்தனை ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலையாக இருந்தாலும், எத்தனை கணக்காரனை பார்க்க வேண்டிய வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு வேலைக்கு போக வேண்டிய வேலை இருந்தால் எல்லாத்தையும் கர்த்தர் சமூகத்தில் காலையில் ஒப்படைச்சு ஆண்டவர் இந்த நாளில் என்ன செய்யணும், எங்கே போகணும் எனக்கு தெரியல, எனக்கு நீங்கள் ஆலோசனை கர்த்தராக இருந்து இந்த நாளை உடைய கருத்தில் கொடுக்குறேன், என் நடக்க சொல்லித்தாங்க, எங்கே போகணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, உங்கள் கிருபை எனக்கு விளங்க பண்ணுங்கன்னு சொல்லி காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு வேலையில் இறங்குங்களேன். அந்த நாள் முழுவதும் மகிமையாக இருக்கும். அந்த நாளில் நிந்தை வராது, அந்த நாளில் அவமானம் வராது, அந்த நாளில் போராட்டம் வராது. அந்த குடும்பம் அந்த காலையில் எதிர்த்து கடவுளை தேடுகிற ஒரு குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. காலையில் தேடும்போது அதில் கிடைக்கிற மகிமை ஒரு வித்தியாசமாக இருக்கும். காலையில் ஆண்டவரை தேடும்போது அதில் கிடைக்கிற அந்த ப்ரெசன்ஸ், அந்த தேவ கிருபை உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும், உங்கள் முகத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும், உங்கள் முகத்தில் ஒரு கலை தெரியும், உங்கள் முகத்தில் ஒரு தேவ கலை தெரியும், உங்கள் முகத்தில் தேவ மகிமையை நீங்கள் பார்க்க முடியும், உங்கள் முகத்தில் தேவனுடைய கிருபையை நீங்கள் பார்க்க முடியும். காரணம் அந்த அதிகாலை வேலையில் முதலாக நீங்கள் வேறு மனிதர்களை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எத்தனை மனிதர்களை பார்க்க முடியும், நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது எத்தனை மனிதர்களை பார்க்க முடியும். ஆனால் காலையில் எந்திரிச்சு நீங்கள் இருக்கிற இடத்துல உட்காந்து நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா, அவரை தேர்ந்தீங்கன்னா, உங்கள் கிருபை எம்எல்ஏ இறங்கணும்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு மனிதர்களை பார்த்தா பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமைச்சு கொடுக்கும்படி சூழ்நிலையிலே கர்த்தர் உருவாக்குவார். கடவுளை தேடாமல் 5 மணிக்கே விட்டு ஓடியாமல் ஒருத்தனை பார்க்கறதுக்கு ஓடுறது எந்திரிச்சு அப்படி போகக்கூடாது. 4 மணிக்கு எந்திரிச்சு அவனை பார்க்க போகிறேன் இவனை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஓடக்கூடாது. எந்திரிச்சு கர்த்தரை பார்க்கணும். ஒரு குடும்ப தலைவனோ தலைவியோ எந்திரிச்சு என்ன செய்யணும், கர்த்தரை பார்க்கணும். அந்த நாளுக்குண்டான காரியங்கள் எல்லாம் அப்பாட்ட ஏசப்பாட்ட சொல்லணும். அவர் எல்லாவற்றையும் எங்கே பேசணும், எதை எடுக்கணும், எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். இப்படிப்பட்ட குடும்பங்கள் இந்த நாட்களில் இருக்கணும். இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் இந்த நாட்டில் இருக்கணும். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வார்த்தையை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்ல குணசாலியாய், நல்ல அறிவானவர்களாய், நல்ல ஞானம் உள்ளவர்களாய், ஒழுக்கம் உள்ளவர்களாய், எந்த பிரச்சனை இல்லாதவர்களாய், எந்த பலவீனம் இல்லாதவர்களாய்,
எந்த துக்கமும் துயரமும் இல்லாதவர்களாய், எந்த நிந்தையும் எந்த அவமானமும் நம்ம குடும்பத்துக்கு வராதமல் இருக்கிற பிள்ளைகளாய் வாழ முடியும். சங்கீதம் 1:1 சொல்லுது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அப்போனா எங்கே பாக்கியவான் என்று கேட்டால் வேதத்தில் இருக்கிறது, ஒரு வேத வசனத்தில் இருக்கிறது. பாக்கியவானா பாக்கியவதியை வாழ முடியும். ஆனால் இங்கே என்ன, தெசலோனிக்கர் பட்டணத்தில் இருக்கிற இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்களாம், வசனத்தை கேட்டார்கள். திருப்பி வாசிக்க பார்ப்போம் அந்த வசனத்தை. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாருங்க, வசனத்தை கேட்கிறாங்க, கேட்டுட்டு வசனத்தை தியானிக்கிறாங்க, தியானிட்டு அதன்படி நடக்கிறாங்க. அது மூலமாக கிடைக்கிற பலன், அது மூலமாக கிடைக்கிற காரியங்கள், அவர்கள் நற்குணசாலியாக வாழ்ந்து காட்டுகிறார்கள், நல்லவர்களாக வாழ்ந்து காட்டுகிறார்கள், ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து காட்டுகிறார்கள், பிரச்சனை இல்லாத மனிதர்களாக வாழ்ந்து காட்டுகிறார்கள், துயரம் இல்லாத மனிதர்களாக வாழ்ந்து காட்டுகிறார்கள், துக்கம் இல்லாத மனிதர்களை வாழ்ந்து காட்டுகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இப்படி வாழ்கள் என்று கேட்டால், எல்லாருமே அந்த வேதத்தை படித்து அந்த வேத வசனங்களை தெரிந்து கொண்டு அந்த வேத வசனங்கள் உள்ளே கொண்டு வந்து அதை தியானம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த தெசலோனிக்கர் பட்டணத்தார் நற்குணசாலியாக வாழுகிறார். அன்பார்ந்தவர்களே, இவர்களைப் போல தெசலோனிக்கர் பட்டணத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களை போல இன்னைக்கு நம்மளும் வாழ முடியும். அதுக்கு தான் வேத வசனங்களை தியானி, கையில் பைபிளை வச்சிருக்கிறது பெரிய காரியம் கிடையாது. அந்த பைபிளில் இருக்கிற வசனங்களை அதை படித்து அந்த உள்ளத்தில் கொண்டு வந்து அதன்படி அது நடக்கும்போது, அதை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர்களாய் நாம் வாழ முடியும், நற்குணசாலி உள்ளவர்களாய் வாழ முடியும். நம்முடைய இறுதிய பலகையிலே தேவனுடைய வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இறுதிய பலகையிலிருந்து அடிக்கடி வார்த்தையை பேச வேண்டும், அந்த வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் பாக்கியவதியாக வாழ முடியும். சங்கீதம் 1:1 படி பாக்கியவதியை வாழ. ஒரு குடும்பம் வேதம் வாசிக்கிற ஒரு குடும்பமாக இருக்கணும், வேதத்தை தியானிக்கிற ஒரு குடும்பமாக இருக்கணும். உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் குறை இருக்காது, உங்கள் எதிர்காலத்தில் குறை இருக்காது. நல்ல ஆயுசு கட்டியா நீடிய ஆயுளோடு நீங்கள் வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அதுக்கு தான் இப்படிப்பட்ட குடும்பம் என்ன செய்யணும், வேதத்தை தியானிக்கிற குடும்பமாக இருக்கணும், ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கணும், ஆராதிக்கிற குடும்பமாக இருக்கணும். இப்படிப்பட்ட குடும்பம் இருந்துச்சுன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். அப்போ எப்படி ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு கேட்டால், நானும் என் குடும்பமும் என் வீட்டாரும் யாரை சேவிக்கணும்? சேவிக்கிறதுனா கர்த்தரை மகிமை செலுத்துறது, சேவிக்கிறதுனா கர்த்தரை துதிக்கிறது, சேவிக்கிறதுனா கர்த்தருக்கு நன்றி சொல்வது, சேவிக்கிறதுனா கர்த்தரை துதித்து ஆர்ப்பரிக்கிறது. அப்போ இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சேவிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தரை துதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கணும். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். இது குடும்பத்தில் நடக்கிற ஒரு காரியம். குடும்பமாக உட்காந்து கர்த்தரை சேவித்து பாருங்க, ஆராதித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது ரோமர் 10:12 யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவர்களுக்கு அவர் என்னவா மாறுகிறாரு? ஐஸ்வர்ய. தொழுகையில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், துதியில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், ஸ்தோத்திரத்தில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய சம்மனமாக. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும், ஸ்தோத்திரத்தில் விசுவாசம் பெருகும். அதான் அடிக்கடி ஸ்தோத்திரம் போடணும், அதான் அடிக்கடி துதிக்கணும். இப்படி துதிக்கிற குடும்பமாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 12:7. ஒரு குடும்பத்தில் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? மூஞ்சி அடைச்சிக்கிட்டு மதம் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் வாசிங்க. உபாகமம் 12:7. அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்கிறதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. அல்லேலூயா. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எல்லாம் சொல்லுங்க, நானும் என் குடும்பத்தாரும்
சந்தோஷமாய் குடும்பம் நடத்துவோம். நானும் என் வீட்டாரும் ஜெபிப்போம், துதிப்போம், சேவிப்போம், சந்தோஷமாய் குடும்பத்தை. ஒரு குடும்பம் சந்தோஷமான குடும்பமாக இருக்கணும். ஒரு கணவன் முனை வந்தால் வீட்டில் இருந்து பிள்ளைங்களாம் சாப்பிட்றா எப்போ சாப்பிட என்ன இருக்கணும், அப்படி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். மூஞ்சி சில விதத்தில் பார்த்தா மூஞ்சில் இந்த ஈயாடாது, அப்படியே மூஞ்சி அடைச்சி போய் எங்கே போயிட்டு வர்றீங்க, எங்கே போன உனக்கு என்ன என் சொல்ல மாட்டீங்களோ, தெரியும் தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிட்டு வந்துருப்பேன், தெரியுமியா உன்னை பற்றி தெரியுமியா, தங்கச்சி வீட்டுக்கு போய் எங்கே உனக்கான வேலையை முத பாரு, இந்தா சாப்பிட்டு தொலை. இதுக்கு பேர் குடும்பம் கிடையாது. தங்கச்சி வேணால் போயிட்டு வா, பிரச்சனை இல்லை, அப்படியே அங்கே சரிங்க சந்தோஷம். எந்த வார்த்தை பேசினாலும் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். சாப்பிட்றதுல இதில் ஒரு வசனத்துக்கு மேலே திருப்பி வாசிக்க பார்ப்போம். அங்கே உங்கள் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து, தேவனுடைய கர்த்தருடைய சந்நிதியில புசித்து சாப்பிட்டு, நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததும், நீங்கள் கையிட்டு குழம்பு வச்சதும், நீங்க கையிட்டு அரிசியை போட்டதும், நீங்க கையிட்டு சமைச்சதும், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும், ஆசீர்வதித்ததுக்கான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளை, மாமே, மச்சான், சித்தப்பன், அப்பா, அம்மா எல்லாரும் ஒருமனப்பட்டு சந்தோஷப்படுவீர்களாக. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு வயிற்று வலி, ஒரு எலும்பு வலி, முட்டு வலி, முடக்க வலி, அதுக்கு ஒரு மாத்திரை போடுறோம், அதுக்கு ஒரு டானிக்கை கொடுக்குறோம். அல்சர் வந்தால் ஒரு பாரு என்னம்மா நான் சத்தமாக சொல்லுமா, நெல்சனா ஏதோ ஒரு அல்சர் டானிக்கு கொடுக்குறாங்க, அது குடித்தா அல்சர் வராது. இப்போ அல்சர் நின்றுச்சுடா, அது டானிக்கை குடிச்ச உடனே நின்றுச்சா. நான் என்ன சொல்ல தெரியுமா, அந்த அல்சர் டானிக் குடிக்காமல் இருக்கணுமா, மற்ற டானிக் குடிக்காமல் இருக்கணுமா, ஒன்றும் கிடையாது. உங்கள் உள்ளே சாப்பிட இறக்குறீங்களே, உள்ள ரசஞ்சோறு, பழைய சோறு, ஊறுகாய் இறக்கிறீங்களே, அப்போ சாப்பிடும்போது என்னத்தை வச்சுருக்க, ஒன்றும் விளங்கலை, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிட்டு உள்ளே இறக்குனீங்க வச்சுக்கொள்ளுங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வழி எடுத்துரும். அப்புறம் கேட்டால் அல்சர் ஏன் வருது, நீ சாப்பிடும்போது சந்தோஷமாக சாப்பிடு. அது ஊறுகாய் சாப்பிட்டாலும் சரி, பழைய கஞ்சி சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடுமா. பழைய கஞ்சி உன் கையில் போட்டது தேனிலிட்ட பணியாரமும் இருக்குமா, உன் கைப்பட்டாலே பழசு நல்லா இருந்தம்மா அப்படின்னு சொல்லும்போது போங்க ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. 3 நேரம் பழைய இருந்தேன்னா ஒரு வேலை பார்க்கல, படுத்து போட்டு தூங்க, எனக்கு சோறை போட்டுட்டு சாப்பிட்றதுல சந்தோஷம் பார்த்துக்கொள்ளுங்க, சந்தோஷம் சாப்பிடுங்க. அம்மா கர்த்தர் இன்றைக்கி வீட்டில் கிரைண்டர் கொடுத்துருக்கிறாரு, பிரிட்ஜு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி மாவு ஆட்டினாங்கன்னா ஒரு 3 நாளைக்கு வேலையே கிடையாது. மாவு எடுக்க ஒரு தோசை சுட சரன்னு சுட்டு பிடிச்சிட்டு இந்த சாப்பிடு, உனக்கு 2 தோசை 1 தோசை கொடுத்துட்டு அப்படியே அந்த மாவு செய்தி தூக்கி அப்படி பிரிட்ஜில் அப்படி சொருக, அப்புறம் பிரிட்ஜை பூட்ட, அப்புறம் காலையில் உங்களுக்கு இட்லியாக தோசையாக டக்குன்னு எடுக்க, டக்குன்னு ஒரு தோசை சுத்த, அந்த இட்லி சாப்பிடு. இப்போ நேற்று இட்லி இன்றைக்கி தோசை, டெய்லி அம்மா விதமாக தான் பண்ணி தராங்க. என்னத்துக்கு விதமாக பண்ணி தருது, உள்ளேருந்து எடுக்குது, அவ்வளோதான். வேறு ஒரு வாட்டி ஆட்டுற மாவு உள்ளே வச்சு எடுக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பிரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுத்தாலும் சரி, சாப்பிடும்போது சந்தோஷமாக சாப்பிடுங்க, நோய் நொடி வராது. இந்த வசனம் தான் சொல்லுது. சாப்பிடும்போது எப்படி தேவ சன்னிதானத்தில். நான் ஒன்று சொல்கிறேன், எங்களுக்கு வெள்ளிக்கிழமை வருகிறவர்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு சாப்பிடுறவர்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது. அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து, அங்கே தேவனுடைய கர்த்தருடைய சந்நிதியில புசித்து சொல்லுங்க, நான் இந்த தேவ சன்னிதானத்தில் புசித்து சந்தோஷமாக சிரித்து கொண்டு பேசிக்கொண்டு சாப்பிடுவேன். அல்லேலூயா. போட்டிருக்கா. அதனால் சாப்பிடும்போது இங்கேன்னு இல்லை, வீட்டில் சாப்பிடும்போது அடைச்சிக்கிட்டு சாப்பிடாம, முறைச்சிக்கிட்டு சாப்பிடாம, முணங்கிக்கிட்டு சாப்பிடாம, குட்டைப்படி சாப்பிடாம, எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில வக்குன்னு போடும்போது அப்படி போட்டுறக்கூடாது. சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை ஃப்ரீ ஆக்கணும். என்ன, ரிலாக்ஸ், அதான் ஃப்ரீயாக, மனசு ஃப்ரீயாக இருக்கணும், இங்கே மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். இவ்வளோ நேரம் ஆளை காணா, இவனோட பெரிய துயரமாக இருக்கேன், நான் சாப்பிட்டு தொலைறேன், நீ போன வாயா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டும் போது என்னாங்க, வெறுப்போடு உள்ளே இருக்கிறீங்க, சண்டை போட்டு உள்ளே இருக்கிறீங்க. அப்போ அந்த ஆகாரம் என்னவா மாறிடுது, சண்டைக்கார ஆகாரம் என்ன செய்யுது,
ஏறிடுது. அப்போ உள்ள என்ன செய்யுது? சண்டைக்கார ஆவி, அந்த ஆவி உள்ளே இறங்குது. அதனால் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயே உன்னை விட்டு, வசனம் எப்படி சொல்லுது? அப்பத்தையும் ஆசீர்வதித்து நோயே. அப்போ நீ சாப்பிட்ற சாப்பாடை பிளஸ் பண்ணி சாப்பிடு. நீ சாப்பிட்ற சாப்பாடை ஆசீர்வதித்து சாப்பிடு. சாப்பிடும் போது அப்படி முறைச்சிட்டு சாப்பிட்டா அது உனக்கு நோய் வந்துடும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து. அப்புறம் என்ன செய்யணும்? முதல் சாப்பாடு முன்னாடி வந்த உடனே ஒரு ஆண்டவரே இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு ஒரு சில பாருங்களேன். எனக்கு சின்ன பிள்ளையிலே கற்றுக் கொடுத்துட்டாங்க. எனக்கெல்லாம் நான் ஸ்கூலில் ஆர்சி ஸ்கூலில் படிக்கும்போது சிஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோறு சாப்பிடும்போது சாப்பாட்டில் சிலுவை போட்டு தான் சாப்பிட்ணும். அந்த அப்போ கற்றுது இன்னும் விடலை. இன்னும் இப்போ ஒரு டீ குடித்தா கூட சிலுவை போட்டுருவேன். ஒரு சிலுவை போட்டு ஒரு டீ குடித்தாலும் சிலுவை போட்டுருவேன். எங்கள் ஒரு வீட்டுக்கு போய் டீயை குடித்தாலும் டீ அப்படி வாங்கி டீயை போட்டுருவேன். என்ன சிலுவை போடுறாரு? அவங்களே சொல்லி ஆர்சிக்காரன் போல இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க பார்த்துக்குள்ளுங்க. அதனால் அந்த சிலுவை போட தப்பு இல்லை. அதனால் நீங்கள் சாப்பாடை சாப்பிடும்போது ஒரு சிலுவையை போடுங்க, தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. அல்லேலூயா. அந்த ஒரு சிலுவை போடும்போது இயேசுவை நினைக்கிறீங்க, அவர் பாடுபட்டதை நினைக்கிறீங்க, அவர் நெருக்கப்பட்டதை நினைக்கிறீங்க, அவர் துக்கப்பட்டதை நினைக்கிறீங்க, நிந்திக்கப்பட்டதை நினைக்கிறீங்க. அந்த இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா அப்பத்தையும் தண்ணீரையும் சொன்னாரா? அப்போ வியாதியை வளர்க்குறதுக்கு மெயின் பாயிண்ட் என்னது? அப்பன்னு என்னது? சாப்பாடு அல்லது சப்பாத்தி ஏதோ வச்சுக்க. அப்போ அந்த அப்பத்தை என்ன செய்ய? நீயே ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிச்சுட்டு தான் நீ சாப்பிடணும். சாப்பிட்டேன்னா நோய் வராது. நோயை விளக்கிறார். நோய் இருந்தாலும் அந்த நோய் போயிடும். இப்போ உங்களுக்கு முட்டு வலி முடக்கு வலியோட வந்திருக்கீங்க. அப்போ என்ன செய்யணும்? இந்த இப்போ சாப்பிட்ற சாப்பாடை ப்ளஸ் பண்ணிடுங்க, சாப்பிடுங்க, முட்டு வலி போயிடும். இதை இங்கே கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆமாம் சொல்லுங்கள். அப்பத்தையும் தண்ணீர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்போ எப்படி இருக்கணும்? குடும்பத்தில் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவீங்க சொல்லுங்கள்? சாப்பிடும்போது எல்லாம் சொல்லுங்கள். நான் இன்னையிலேருந்து நானும் என் புருஷனும் என்ன அம்மா அப்போ எல்லாம் சேர்ந்து ரவுண்டாக உட்காந்து என்ன செய்வோம்? குறிப்பாக ரவுண்டாக உட்காந்து சாப்பிட போகலாங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து. சரிங்களா? அப்படி சாப்பிடும்போது அப்படி பேசிக்கிட்டு சாப்பிடும்போது ஒருத்தர் அதில் ஒரு மகிழ்ச்சி, அதான் சந்தோஷம். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் வாசித்து முடிப்போம். பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லுது? பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமான குடும்பமாக இருக்கணும். சந்தோஷமாக குடும்பம் மாறுக்கு என்ன செய்யணும்? சாப்பிடும்போது சந்தோஷமாக சாப்பிடுங்க. அந்த சாப்பாடை ஆசீர்வதிங்க, சாப்பிடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே ஆண்டவரே, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கணும். ஒரு குடும்பம் துதிக்கிற குடும்பமாக இருக்கணும். ஒரு குடும்பம் சேவிக்கிற குடும்பமாக இருக்கணும். ஒரு குடும்பம் வசனத்தை தியானிக்கிற குடும்பமாக இருக்கணும். ஆண்டவரே, அந்த வசனத்தை தியானிக்கும் போது நற்குணசாலியாக மாறி விடுகிறார்கள். அதோடு கூட சாப்பிடும்போதும் கூட ஆண்டவரே சந்தோஷமாக சமானமாக சாப்பிடும்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கித்தாங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்டு அதன் நடக்கும்படி கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.